ஹாய் மக்களே, நான் உங்கள் சேட்டை. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம சைனீஸ் நூடுல்ஸு ஒன்று செய்வோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் சிக்கன் பால் செய்வோம். சைனீஸ் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான கேப்சிக்கன், ஆனியன், கேரட், பின்ன ஆனியன் லீவ்ஸ், அதாவது வெங்காய இலை, அதையும் வெட்டி சுத்தம் பண்ணி வெட்டி கழுவி எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிடுவோம். வெங்காய இலை வந்து சைனீஸ் நூடுல்ஸுக்கு போட்டாக்க டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். அது சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பி அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதாவது இந்த வெங்காய இலை வந்து உடம்புக்கும் நல்லது. அதனால் நாம் வந்து இந்த நூடுல்ஸில் இதை சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வாங்க ஸ்வீட் சிக்கன் பால் செய்கிறதுக்கு நம்ம சிக்கன் எடுத்துக்கிறோம். இது வந்து சிக்கனோடைய செஸ்ட் பகுதி. இது அந்த பாலுக்கு வந்து இதுதான் நல்லாயிருக்கும். ஆமாம், இதில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் எப்படின்னு சொன்னாக்கா, சிக்கன்லேயே அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிற இடம் வந்து செஸ்ட்டு பகுதி தான் சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து இந்த செஸ்ட்டு பகுதியை எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா கொத்தி கறிக்கடையில் நம்ம கொத்துவோமே உருண்டைக்கு, இறைச்சி உருண்டைக்கு, அதே மாதிரி நல்லா மாவு மாதிரி கொத்தணும். ஒரு பீஸு வந்து வாயில் இது பண்ணக்கூடாது, இப்படி அகப்படக்கூடாது. மாவு மாதிரி அது இருக்கணும் அந்த பால் சாப்பிட்றப்ப. அதனால் நல்லா உங்கள் தெம்பை கொடுத்து கொத்துங்க நல்லா. நான் வந்து ஒரு 2 கிலோ எடுத்துக்கிட்டேன். 2 கிலோ எடுத்து நல்லா கொத்தி அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இது கொத்துறப்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காமல் வெறும் அந்த சிக்கனுடைய செஸ்ட்டு பகுதி மட்டும் எடுத்து அழகாக கொத்தி ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்து இந்த சிக்கன் பால் செய்கிறதுக்குள்ள சோஸ் நம்ம ரெடி பண்ணணும். ஆமாம், அதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் கட்சப், வினிகர், அதுக்கப்புறம் மெயின் வந்து இந்த ஹனி தான் கட்டாயம் தேவைப்படும். அடுத்து நூடுல்ஸ் செய்கிறதுக்கு என்னோடய 2 பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இந்த 2 பாக்கெட் நூடுல்ஸ் வந்து இங்கே ஜெமியாவில் இருக்குது, வாங்கிக்கலாம். வாங்க நூடுல்ஸை நம்ம வந்து அடுத்து பாயிலிங் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு சட்டியில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் உப்பை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய இந்த நூடுல்ஸு வந்து அதை வேகிறதுக்கு அதில் போட்டுக்கிடுவோம். அடுத்து வாங்க இப்போ இதை வந்து நான் வந்து கொஞ்சம் மஹ்ருக் சுபான்னு சொல்லிட்டு அரபி கறியில் இந்த வெஜிடபிள்லாம் போட்டு இறைச்சி போட்டு அதை வந்து குபூஸும் போடுவாங்க இதில். அதை கொஞ்சம் அப்படியே ஏற்பாடு பண்ணேன். வாங்க இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து இதை பாயிலிங் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம். அதை அப்படியே ஒரு வடிகட்டி மிஸ்காலில் வந்து வடிகட்டி அதை தனியாக செப்பரேட்டாக தண்ணி நல்லா வடிய விட்டு ஒரு 10 நிமிஷம் 10 மணி நேரம் அப்படி தனியாக வச்சுக்கிறோம். இப்போ வாங்க அடுத்து நம்ம சிக்கன் கொத்தி வச்சுருந்தோமே மாவு மாதிரி, அதை இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெயை வந்து லைட் சூடில், அதாவது ரொம்பவும் எண்ணெய் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கொதிக்கவும் கூடாது. ஏன்னு கேட்டாக்க போட்ட உடனே உங்களுக்கு செவந்தாக்க உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வேகாது. அதனால் மீடியமான, இதை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரொம்ப சத்தம் பொரிச்சுன்னு பொரியவும் கூடாது, பொரியாமையும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். அதனால் இதை வந்து பால் நீங்கள் செஞ்சு அதாவது உருட்டி போடுறப்ப அதிகமாகவும் போட்டுறக்கூடாது. ஏன்னா ஒன்றா ஒட்டி அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுக்கும். அதனால் குறிப்பிட்ட அளவு நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிக்கிறோம். பாருங்கள் எப்படி கிறிஸ்பி இருக்குது. 2வது கலரு ரொம்பவும் வெள்ளையாகவும் இல்லை, ரொம்ப சிவப்பாகவும் இல்லை. அதனால் மீடியமாக இந்த பார்க்குறப்ப அழகாக அப்படியே கோல்டன் கலரில் இருக்கணும். வாங்க அடுத்து நம்ம சோஸ் ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம கச்சப்பை நம்ம போட்டாச்சு. அடுத்து வந்து மெயின் இது ஹனிங்க, தேன் கட்டாயம் இதுக்கு தேவைப்படும். தேனை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 ஸ்பூனு 2 கிலோ கோழிக்கு. ஆமாம். அடுத்து வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் புளிப்புக்கு தான் இந்த வினிகர் ஊற்றுறது. அடுத்து 2 ஸ்பூனு சுகர் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆமாம், இதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் கரையணும். சுகரெல்லாம் கரைஞ்சி இப்படி தண்ணி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எப்படி பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதுக்கு பிறகு கொஞ்சம் பூண்டு அதை போட்டு இந்த சோஸை அதில் கொதிக்க வைக்கணும். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, மினிமமான கொதிக்க வச்சு அதை எடுக்கணும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பூண்டும் இந்த சோஸும் மிக்ஸ் ஆகணும் அந்த வாசத்துக்கு. அது நல்லா கிண்டினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் அதையும் கொஞ்சம் இதில் ஊற்றிக்கிறோம். ஏன்னா திக்னஸ் கொடுக்குறதுக்கு தேவை. அடுத்து நம்ம உருட்டி வச்சுருந்த சிக்கன் பாலை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கிண்டுங்க.
கிண்டி எடுத்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். எல்லா பாலும் தனித்தனியாக இருக்கணும், ஒட்டக்கூடாது. அதோடு பாருங்கள் அந்த பாவு பாருங்கள், இந்த இந்த அளவுக்கு பாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வாங்க அடுத்து நம்ம நூடுல்ஸ்குள்ளே இதை ஏற்பாடு பண்ணுவோம். சைனீஸ் நூடுல்ஸ்க்கு வந்து எண்ணெய் போட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கொஞ்சம் பூண்டு அப்படி போட்டு நல்லா பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த இந்த வெஜிடபிள் கேப்சிகன், ஆனியன் லீவ்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணிக்கிறோம். அதோடு சேர்த்து நம்ம வந்து இதில் வந்து சோயா சோஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சோய் சோஸு கட்டாயம் இதுக்கு தேவை நூடுல்ஸுக்கு, அதனால் சோய் சோஸை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான சோஸு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து நான் பிளாக் பெப்பர் வந்து கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு உரப்பு தேவைப்படுமோ அவ்வளோதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதுதான், ஏன்னா சின்ன பிள்ளைங்க அதிகமாக உரப்பு சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாயிலிங் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை வந்து இதில் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா கிண்டணும். ஆமாம், நல்லா கிண்டணும். அதாவது நூடுல்ஸ் தனியாக இருக்கணும். இந்த பற்றிலாம் இப்படி இந்த மாதிரி இருக்கணும். ஒன்று ஒட்டக்கூடாது. உங்களுக்கு வந்து உரப்புகள் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் உரப்புகள் நான் போடலை, ஏன்னா சின்ன பிள்ளைங்க உரப்புகள் விரும்ப மாட்டாங்க. ஆமாம், இது தாங்க அடிக்கடி நம்ம மூஞ்சியும் காட்டிக்கணும். அப்புறம் நீ தான் செஞ்சேன்னு கேட்டுக்கிடுவாங்க, அதனால தான் காட்டிக்கிறது. எப்படி சூப்பராக இருக்குல்ல? எம்மி. அடுத்து நான் சொன்ன அந்த மஹ்ருக் சபா அரேபியன் அந்த கறியில் குபுஸ் போட்டு இறச்சி போட்டு வெஜிடபிள்லாம் போட்டு செய்கிறது, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வாங்க நூடுல்ஸும் ரெடி. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். டிஷ்ஷில் சேவ் பண்ணியாச்சு, அழகாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நான் செஞ்சேன்னா ஸ்வீட் பால் சிக்கன், இதை வந்து மேலே வச்சு இந்த நூடுல்ஸ் கூட சாப்பிட்லாம். ஆமாம், இது மேலே வந்து சேவ் பண்ணணும். வாங்க இதுக்கு மேலே நம்ம அதை சேவ் பண்ணிடுவோம். தனியாக நான் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிட்டேன், ஏன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக தனியாக பாருங்கள் சேவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து அந்த சைனீஸ் நூடுல்ஸ் மேலேயும் நான் அதில் சேவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதோடு சேர்த்து பிள்ளைங்க குழந்தைகள் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சூப்பர்னா சூப்பர். எம்மி பாருங்கள். அதோட மேலே கொஞ்சம் வெள்ளை எள்ளு அப்படியே லைட்டாக தூக்கிங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி மக்களே, சூப்பராக இருந்துச்சா? எம்மியா? சூப்பர். ஹாய் மக்களே, உங்கள் சேட்டையோட கைவன் எப்படி இருந்துச்சு? சேட்டை ட்ராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. சேட்டை ட்ராவலர். தேங்க்யூ. டேக் கேர்.